ஒரு பலத்துக்கு நம்ம எல்லாரையும் விட்டுட்டான் சார். ஆனால் பரலோகத்தில் அவனுக்கு இருக்குன்றேன் நான் பார்க்கும்போது. ஏண்டா நீ பண்ண போட்டேன், நீ பழத்தை தின்னுட்டு எங்களை போட்டு இந்த பாட்டு படுத்திட்டு வந்தமே போனவன்லாம் எங்களை வந்து போட்டேனா அப்படின்னு கையை வாங்குறப்ப ஏசினார், விடு விடு. இல்லை சார் இவன் செஞ்சதுக்கு வந்து என்ன பிரச்சனை, சரி 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 அவன் செஞ்சதுக்கு தானே வந்து, இப்போ நான் செஞ்சதுக்கு நீ உள்ள வந்துட்டில அமைதியாக போயிருக்க. விலையின்றி விற்கப்பட்டீர்கள். வர்த்தன் தான் அவர் வந்து சொல்றாரு, பணமின்றி விற்கப்பட்டீர்கள். He paid the extraordinary price, but you are ready to adjust with ordinary life. Why should you adjust with an ordinary life when he paid the extraordinary price? உனக்காக முழு கிரயத்தையும், எந்த கிரயம், தன் சொந்த குமாரனையே உனக்காக கொடுத்து உன்னை விலை கொடுத்து பிதா வாங்கி இருக்கும் போது எதற்காக ஒரு வியாதியுடன் இருக்கிற வாழ்க்கையை நீ அங்கீகரித்துக் கொள்கிறாய்? அப்ப அவங்களாம் சொல்றது அவங்க ஆர்டினரி கிளாஸ்யா, ஆர்டினரி கிளாஸ். அவன் சண்டை போட்டு தான் வருவான், அவன் முட்டி முனை தான் வருவான், அவன் பாலிடிக்ஸ் பண்ணி தான் வருவான், ஒருத்தன் போட்டு விட்டு தான் வருவான், அவன் சோப்பு போட்டு தான் வருவான். அவன் வந்து மேலே வர்றதுக்கு 15 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும். ஆனா உனக்கு நான் பே பண்ணது பிரீமியம் பிரைஸ். கை தட்டி போதவருக்கு ஆமே. பிசாசு வஞ்சிப்பதற்கு இடம் கொடுக்காத. ஒரு பங்கு அவன் வஞ்சிச்சு வைக்க என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. உடம்புல எங்க வலி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லி. எப்படி இந்த பகுதிக்கு சேர்த்தானே இயேசுனா கரையம் கொடுத்தாரு. கையை தட்டு ஆமென். உச்சி முதல் பாதம் வரை அத்தனைக்கும் அவர் கரையம் கொடுத்திருக்கிறார். என் விரல் நகம் ஒவ்வொன்றும் இன்சூர் பண்ணப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஷஹராபாலாபா ரொனால்டோ அவன் வந்து பழைய ஒருத்தர் ஃபுட்பால் பிளேயரு. அவன் வந்து தன் காலை வந்து அப்போவே எத்தனையோ கோடிக்கு இன்சூர் பண்ணியிருந்தான். அப்போவே நான் சொல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து, இப்போ உள்ளவே இல்லை, பழைய ஆள். அப்போ அவ்வளவு, இப்போ எவனோ என்னமோ சொன்னீங்களே வந்து ஆமாம். அப்போ ஒரு மூவ் வந்து எவ்வளவு வந்து அவங்களாம் காஸ்ட்லி பர்சன்ஸ். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன செஞ்சுருக்காராம், கரையம் கொடுத்துருக்கிறாரு. அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடையாது. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னா எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அவர் உங்களுக்கு ஃபுல் ப்ரைஸ் கொடுத்துருக்கிறாரு. அதனால் ஃபுல்லாக எதிர்பார்க்குறாரு. உண்மையா இல்லையா? எதிர்பார்க்கலாமா இல்லையா? நீங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் வாங்கின தீபாவளிக்கு முந்தின நாள் நீங்கள் வாங்குகிற ஒரு சட்டைக்கு அடுத்த நாள் போய் சண்டை போடுவீங்களா? நீங்கள் போடலாம், நீங்கள் மட்டும் போட்டுக்க வேண்டியதான் அந்த பிளாட்ஃபார்ம். ஏன்னா அங்கே கடையே இருக்காது. நீங்கள் நின்று ஒரு ஆனர் கடையே இருக்காது. ஏன்னா அதுக்கு கேரண்டி கிடையாது, அதுக்கு வாரண்டி கிடையாது. பஜாரில் நீங்கள் வாங்குற எந்த பொருளுக்கும் கேரண்டி கிடையாது, வாரண்டி கிடையாது. ஏன்னா அதுக்கு பில்லே கிடையாது. நீங்கெல்லாம் பஜார் ப்ராடக்ட் கிடையாது, நீங்கெல்லாம் பிராண்டடு. கையை தட்டு என்ன ஆசைதானே. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பொதுவாக உட்லேண்ட் ஷூ வாங்குவேன். வாங்கினப்ப அதை வாங்கிட்டு ரொம்ப நாள் போடவே இல்லை. போடலன்னா 2 வருஷமாக போடல. 2 வருஷம் கழித்து அந்த ஷூ, புது ஷூ தான், எடுத்து மாட்டிட்டு அப்படின்றேன். திறந்தவொடனே கீழே வந்து இது பூமியின் அஸ்திபாரங்களும் பிளந்த மாதிரி அப்படியே திறந்துருச்சு. 2ஆ எடுத்து பார்த்தா வந்து கால் தெரியுது. என்னடா அது அப்படின்னு நடக்கும்போதே அங்கங்கே அப்படியே அது இவ்வளவு அகலத்துக்கு இருக்கும். டயரு டிராக்டர் டயர்லாம் போட்டிருப்பாங்க போல. அது இதாகிடுச்சு. சரி இதை போய் மாற்ற முடியாது, ஏன்னா 2 வருஷம் ஆகி போச்சு, விட்டுட்டேன். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், சார் நீ இதை மாற்றலாம் சார்னாரு. என்ன சொல்கிறீங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களுக்கு மாற்றி தருவாங்க சார். 2 வருஷம் கழிச்சா சார் உட்லேண்ட் ப்ராடக்ட்டுக்கு லைஃப் டைம் சார் கேரண்டினா. என்ன சொல்கிறேன்னு போய் கொடுத்தேன், ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கம்பெனி அந்த ஷூக்கு லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ,
லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ. ஒரு ஷூ கம்பெனிக்காரன் நீ காசு கொடுத்து வாங்கினதுக்கு லைஃப் டைம் சர்வீஸ் பண்ண. ஆமென். ஸோ ஒரு ப்ராடக்டோடைய வேல்யூவை ஒரு ப்ரைஸை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதான் காலையில் பேசிக்கணும்னு சொன்னேன். நீங்கள் கடைக்கு போய் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா சாதா தோசை 10 ரூபா தானா? 10 ரூபாய்க்கு எவன் தோசை? 50 ரூபாயா? 50 ரூபா. இல்லை வீட்டு தோசையாவே சாப்பிட்டு பழகிட்டேன். வீட்டு தோசை இன்னும் ரேட்டு கூட சாப்பிட்றாங்க. வீட்டு தோசைனே ஒரு தோசை வைக்கிறாங்களா? கல் தோசை. மற்றதெல்லாம் எதில் போடுறாங்க? மரக்கட்டில். எல்லாம் கல்லில் தானே போடுறாங்க. கல் தோசைன்றாங்க. நம்ம வீட்லேயும் போனேன். கல் தோசை. அது அது கல் மாதிரி தோசை. தோசை கல், இது கல் தோசை. அப்போ 50 ரூபா கொடுத்தா சாதா தோசை, 100 ரூபா கொடுத்தா ஸ்பெஷல் தோசை. அப்போ அதான் சொல்கிறேன், காசுக்கேற்ற தோசை. அப்போ 100 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க, 50 ரூபா தோசை வருது, சாதா தோசை வருது, சத்தம்லாம் சாப்பிட்ருவீங்களா? வாழ்க்கையில் எவ்வளோ சகிச்சிட்டோம்ப்பா. 50 ரூபா நீ 100 ரூபாய்க்கு கரையம் கொடுத்துட்டு 50 ரூபா தோசையை நீ சாப்பிட மாட்டீன்னா உனக்காண்டி முழு கரையம் கொடுத்த பிறகு எதற்காக ஒரு He paid the extraordinary price, but you are ready to adjust with ordinary life. Why should you adjust with that ordinary life when he paid the extraordinary price? உனக்காக முழு கிரயத்தையும், எந்த கிரயம்? தன் சொந்த குமாரனையே உனக்காக கொடுத்து உன்னை விலை கொடுத்து பிதா வாங்கி இருக்கும் போது எதற்காக ஒரு வியாதியுடன் இருக்கிற வாழ்க்கையை நீ அங்கீகரித்துக் கொள்கிறாய்? இயேசுவின் நாமத்தில் வியாதி படுக்கையை விட்டு எழுந்து நட என்று நான் சொல்லுகிறேன். காபா காபா லாதா லாபா லாபாதியா. நான் இப்படி வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனநிலை வரும்போது ஒரு விடுதலை உன் சரீரத்தில் கூட. இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு அற்புதத்தை தேவன் செய்வார். சன்ஸ் ஆஃப் காட் மீட்டிங்கில் திடீர்னு ஆவியான வெறும் பாட்டா பாடு, அந்த 2 hours ஒர்ஷிப் பண்ணுனார். பாருங்க, ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பாட்டு தான் வந்து, நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். திரும்ப 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 பாடிட்டே இருக்கோம். ஒரு சகோதரி முடிஞ்ச உடனே நைட்டு ஒரு 1 hour கழிச்சு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இந்த பாட்டு நாங்கள் பாடிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா, அவங்க அப்பா எத்தனையோ மாதமாக எத்தனையோ வருஷமாக படுத்த படுக்கையில் இருந்தாராம். அவருக்கு பாத்ரூம் கூட கூட்டு போக முடியாது, அங்கேயே தான் எல்லாமே. அவர் பாருங்க, இந்த பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ணிட்டு எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு நடந்துட்டார். நடந்து அவரே பாத்ரூம் போயிட்டு வந்து சொல்றாராம், மகளே என் சரீரத்தில் திடீர்னு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வல்லமை இறங்குச்சு. அப்பா நீங்களா எந்திரிச்சு நடந்துட்டீங்க. கானான் வாழ்க்கைன்னு என்ன? பாலும் தேனும் ஓடி வந்துகிட்டே இருக்கும். எப்படி? பாலும் தேனும் ஓடி வரும், ரெண்டுமே புரண்டு வந்துகிட்டே இருக்கணும். தேன் என்பது என்ன? தெவிட்டாத தேவனுடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஹனி. வாட் இஸ் மென்ட் பை மில்க்? மில்க்னா என்ன? யூதாவின் வாய், யூதானா துதி. அவனுடைய வாய் பால் மணக்குமா, அவனுடைய வாயில வந்து பாலோட ஸ்மெல் எடுக்குமா. அப்படின்னா பால் அப்படின்னா என்னன்னா துதி. அப்ப கானான் வாழ்க்கைனா என்ன? வசனம் வந்துகிட்டே இருக்கணும். அப்படியே தேன் வந்துகிட்டு இருக்கும்போது பால் உள்ள வந்து கையெழுத்து. ஆமே. இப்ப நான் ஒரு சாதாரண ஒரு கடையில போய் ஒரு 500 ரூபாய்க்கு ஷூ எடுத்தேன்னா, அந்த ஷூ அடுத்த நாள் காலையில போய் கொடுத்தாலுமே அவன் என்ன செய்ய மாட்டான், வந்து சாரி சார் இது பண்ணி முடியாது சார், மாற்ற முடியாது சார். ஆனால் ஒரு அதிகமான ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் ஒரு ஷூ வாங்கும்போது, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஷூ, 1 லட்ச ரூபாய்க்குலாம் ஷூ இருக்குது. நம்ம அங்கெல்லாம் போவோம், நம்ம மெதுவாக போவோம், பிரச்சனை இல்லை. போக மாட்டோம்ன்ற வார்த்தை நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அப்போ அந்த ஒரு 10,000 ருபீஸ் நீங்கள் ஷூ கொடுத்து வாங்கும்போது அவன் என்ன சொல்கிறான், இந்த காசுக்கு ஏற்ற மாதிரி அதனோட குவாலிட்டி இருக்குது சார், அந்த குவாலிட்டி எதுவும் பிரச்சனை வந்தால் நாங்கள் அதுக்கு பொறுப்பாக நிற்போம் சார். அப்போ உங்களுக்கு அவர் கொடுத்த கரையம் தன் சொந்த குமாரன் கொடுத்த கரையம் கடைசி சொட்டு ரத்தம். இப்பேற்பட்ட கரையத்தை அவர் உனக்கு கொடுத்திருக்கும் போது உன் வாழ்க்கை எப்பேற்பட்ட ப்ராடக்டா இருக்கணும்ன்றதை நீ புரிந்து கொள். சோ நீ நினைக்கிற ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரம் உனக்கு இருக்கிறது. காரணம், அந்த மாதிரி ப்ராடக்டா நீ இருக்கிறனால உனக்கு கொடுத்த பிரைஸோடைய பெனிஃபிட்ஸை நீ என்ஜாய் பண்ணணும். உனக்கு அவ்வளவு பெரிய கரையத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அது நீங்கள் மறந்து விடவே கூடாது. உங்களுக்கு எந்த பலவீனம் உங்கள் சரீரத்தில் வந்தாலும் கையை உயர்த்தி ஆண்டவரே, நான் கிரயத்து கொல்லப்பட்டவன். உங்க ரத்தத்தை கொடுத்து இந்த சரீரத்தை வாங்கியிருக்கீங்க, அதனால இந்த சரீரத்தில் எந்த டிஃபெக்ட் இருக்க சொல்லுங்க சத்தமா. முடியாது.
அனுமதியாதிருங்கள், அனுமதியாதிருங்கள். இந்த வார்த்தை கேட்கும் போது உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும் போது உங்கள் சரீரத்தில் மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நல்லா நல்லா இன்னைக்கு நடக்குது அற்புதம் இயேசுவின் நாமத்தில். Yes, I am not a discount price product. நான் வந்து விலை குறைக்கப்பட்டு விற்கப்பட்ட பொருள் அல்ல. எனக்கு அவர் கொடுத்த கிரை மகா பெரியது. You will not fight for the discount product, discount price product. ஆனா நீங்க பிராண்டட்க்கு என்ன செய்வீங்க? ஃபைட் பண்ணுவீங்க. ஏன்னா நான் பே பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு. அப்படித்தான் உங்களுக்கான உரிமை இருக்கு. உங்களுக்கான முழு கிரயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால உங்க சரீரத்தில் எந்த ஓரத்தில் ஒரு பிசாசு சொல்லுவான், இந்தப்பா 6 லட்சம் வச்சிருக்கேன் பத்தாதே, நிலத்தை எவ்வளவுக்கு வித்த, அது உன் வாழ்க்கையில் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன் பத்தாதா, எவ்வளவுக்கு காசு எவ்வளோடா நீ வாங்கின, அதான் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருப்பா போதாதா, சிலுவையில் என்ன நீ வாங்கின முத சொல்லு, கடைசி சொட்டு ரத்தத்தை வேணாம், அதோட உனக்கு மரியாதை, இயேசு நாமத்தை கையெடு. ஆமா, எனக்காய் கொடுக்கப்பட்ட முழு கிரயத்தின் ஆசீர்வாதத்தை இந்த சரீரத்தில் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். Let's enjoy and experience the complete blessing of the complete price. முழுமையான கிரயத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள். எதற்காக ஒரு முழுமையான கிரயத்திற்காக அரைகுறை ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறீர்கள்? ஒரு கடையில போய் கூட காசு கொடுத்து கொஞ்சம் ப்ராடக்ட், நீ பிரியாணி காசு கொடுத்து மட்டும் தயிர் சாதம் சாப்பிடுவீங்களா? அங்க சண்டை போடுறீங்க. ஏன்னா உங்களுடைய பிரைஸ். ஆனா உங்களுக்கு நீங்க ஒருத்தர் கடை சுட்டு ரத்தத்தை கொடுத்து ஒண்ணு விலை கொடுத்து வாங்கி இருக்கும் போது உங்க மேல கை வைக்க பிசாசுக்கு உரிமை கிடையாது. முழுமையான பணம் செலவழிச்சிருப்ப நீங்க வந்து அறகுறையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் என்ன செய்ய ஒன்னும் செய்ய வேணாம், புரிஞ்சுக்க போதும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒன்னும் செய்ய வேணாம், புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு உங்க சரீர பலவீனத்தை, உங்க சரீரத்துக்கு பலவீனம் மறையுது இயேசு நாமத்தில். மறையுது 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 மறையுது. அடுத்த டெஸ்ட்ல அது இருக்காது 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 இருக்காது. நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன், முழுமையான கரையம் கொடுத்து வாங்கப்பட்டவன். ஓ, நான் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா நான் டிஸ்கவுண்ட் ப்ராடக்ட் கிடையாது, நான் கம்ப்ளீட் பிரைஸ் கொடுத்து வாங்கப்பட்ட ப்ராடக்ட். நிறைய மனிதர்கள் பெரிய கிரயத்தை கொடுத்து விட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயத்தை கொடுத்ததை மறந்துட்டு ஆர்டினரியான போய் வரிசையில் நின்றுகிட்டு இருக்கீங்க. நான் காலையில் சொல்லிட்டு இருந்தேன், நான் யூகே போகும்போது, யூகே போகிறதுக்கு எனக்கு விசா அப்ளை பண்ண சொல்லி அங்கே இருக்க பாஸ்ட் இது பண்ணும்போது நான் கடைசி வாரத்தில் தான் அதற்கான முயற்சிகள் எடுத்திருந்தேன். அதனால் ஒரு விசா அப்ளை பண்ணால் குறைஞ்ச அது ஓகே ஆகி வரதுக்கு 15 நாளாக வச்சு ஆகும், மினிமம் 15 டேஸ் ஆகும், 2 வீக் ஆகும். ஆனால் எனக்கு இப்போ என்ன கிழமை அப்படின்னா புதன்கிழமை நினைக்கிறேன், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் மெட்ராஸ் போகிறேன், புதன்கிழமை ஆயிடுச்சு. அடுத்த புதன்கிழமை நான் ஸ்டேஜில் நிற்கணும். எங்கே நிற்கணும்? யூகேல. அப்போ ஒரு ஜஸ்ட் 5 days to 7 daysக்குள்ளே தான் இருக்குது. இதுக்குள்ளே விசா ஓகே ஆகணும், எல்லாம் பண்ணணும், ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. நான் தான் டிலே பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் தட் இஸ் மை ஃபால்ட். 1 இயருக்கு பிஃபோர் எனக்கு சொல்லப்பட்டது. 6 months பிஃபோர் நான் எஸ் சொன்னேன். ஒரு 3 months பிஃபோர், 1 month பிஃபோரே அவர் எல்லாம் ஓகே பண்ணிட்டாரு. ஆனால் நான் வந்து லாஸ்ட் டே சரி எப்படியாச்சும் மிஸ் ஆகினா இதை கூட காரணமாக சொல்லிடலாம் அப்படின்னு மழை வெஞ்சா ஸ்கூலுக்கு போகாமல் வந்துடலாம் மாதிரி ஒரு குரூப் ரெடியாரு. அப்போ நான் சரி அப்படின்ட்டு போய் அப்ளை பண்ணப்போ 15 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னப்போ ப்ரீமியம்னு ஒரு இது இருக்குது, செல்வா பேசினேன். ப்ரீமியமில் நம்ம அப்ளை பண்ணோம்னே 3 நாளில் உங்களுக்கு என்ன வந்துடும்? விசா வந்துடும். 3 நாளில் விசா வந்துடும். புதன்கிழமைனா வியாழன் வெள்ளி, சனிக்கிழமை வியாழக்கிழமை யூகேல ஸ்டாம்ப் ஆயிடுச்சு சார். அதுதான் பெரிய ஆச்சரியம். அவன் க்ளீனாக இருக்கிறான். புதன்கிழமை அப்ளை பண்ணோம், வியாழக்கிழமை யூகேல ஸ்டாம்ப் ஆகிட்டான், மெட்ராஸ்க்கு வந்துருச்சு. ஆனால் மெட்ராஸில் நீங்கள் வர்றதுக்கு அடுத்த திங்கக்கிழமை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ப்ரீமியம் அந்த கேட்டகரியில் போய் நான் வந்து என்ன செய்கிறேன், விசா அப்ளை பண்ணுறேன். அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். எப்படி உங்களுக்காண்டி எக்ஸ்ட்ரா அவர் பே பண்ணாரோ அப்படி எக்ஸ்ட்ரா பே பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அங்கே போய் நான் வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க, பின்னாடி ஒரு 15 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரே நெருக்கல் அது இதுன்னு இருக்குது. என்ன நடந்துச்சு, திடீர்னு ஒருத்தர் வந்தாப்புல வந்துட்டு, சார் என்ன இந்த லைனில் நின்றுட்டீங்க, வந்து எனக்கு கொடுத்த இந்த டைமுக்கு நான் வேறு அப்பியர் ஆகணும். டைம் வேறு என்ன செய்யுது, முன்னாடி நிறையா பேர் நிற்கிறாங்க. சார் எனக்கு இந்த டைம் சார், அவங்களுக்குலாம் 2 மணியை நான் 10:30 இருக்கிறீங்க. டக்குன்னு பார்த்து நீங்கள் ப்ரீமியம் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அப்போ ஏன் வந்து நீங்கள் ஆர்டினரியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க, வரிசையில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க?
என்ன சார் சார் ப்ரீமியம் இங்கேயே கிடைங்க வாங்கன்னு கூப்பிட்டு போகிறேன். அங்கே போய் பார்த்தா அப்படி ஒரு சோஃபா செட்டில் உட்காந்து ஆராதனை அப்படி உட்காந்துருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா 50 பேரும் கும்புன்னு உட்காந்து, ஒரு 15 பேர் 10 பேர் அப்படி அமைய உட்காந்து, 50 பேரும் ரிச் பீப்புளு எல்லாம் உட்காந்து. இவங்க யார் பண்ணால் ப்ரீமியம் பே பண்ணால் இங்கே வந்து உட்காந்துங்க சார். அங்கே போய் முண்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கூட வேலை பார்க்குறவங்க கூட பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு. அவன் என்ன மொட்டை கட்டி ஜாஸ்தி போட்டான், நானும் மொட்டை. நீ எப்படி ஆர்டினரி லைன் கேட்க வர? நீ உனக்கு எக்ஸ்ட்ராடினரியை நான் பே பண்ணியிருக்கிறேன். இல்லை ப்ரொமோஷனுக்கு 4 பேரை போட்டு விடணும், 4 பேருக்கு சோப்பு போடணும், அது ஆர்டினரி. நான் உனக்கு எக்ஸ்ட்ராடினரி பே பண்ணியிருக்கிறேன். அங்கே உட்காந்துருக்கேன், நிறையா பே பண்ணவங்க எல்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அதில் காலையில் சொன்னேன் சொன்ன மாதிரி சம் ஜிப்பா பாஸ்டர்ஸ் ஆல்சோ தேர். இதை நான் ஒரு டீச்சிங்காக சொல்கிறேன். பாவர்ட்டியை ப்ரீச் பண்ணுறோம், ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ராஸ்பெரிட்டியில் தான் இருக்குது. அதனால் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், தேவன் நம்ம ப்ராஸ்பெரிட்டிலாம் வச்சுருக்க விரும்புகிறார். ஆமாம், இப்போ பாவர்ட்டியில் இருந்தால் நான் அங்கே போய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியாது. ப்ராஸ்பெரிட்டி இருந்தனால தான் நம்ம ரீச் பண்ண முடிஞ்சு. அதை பாஸ்டர் கரெக்டாக தான் செய்கிறார். அவர் அங்கே தப்பு இல்லை. ஆனால் மக்கள் ஆர்டினரி கியூவில் வச்சார் பார்த்தீங்களா, அதைத்தான் தப்புன்றேன். அவர் அங்கே தப்பு இல்லை. ஓகே, அவர் பேரை சொல்கிறேன், அவர் போயிட்டு ஸ்டாம்ப் ஆகுது. அடுத்து நான் என்ன செய்கிறேன், என் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, நான் போய் ஸ்டாம்பிங் இது. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா டீ, ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே உள்ளே இருக்குது. நீங்கள் வேணால் சாப்பிட்டுக்கலாம். சிலர் அதை அவன் கேட்குறான், சார் டீ பிரேக்ஃபாஸ்ட் இது அப்படின்னு. இட் இஸ் இன்க்ளூடட். அது நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிடவும் இல்லை. இதுக்கு எதுவும் பில்லு இல்லை போட்டுருவாங்க. எப்பா இவங்க பஞ்சாயத்தே வேணாம்பா பேசாமல் இருப்பான்றான். சார் தண்ணி வாட்டர் பாட்டில் சார். நல்ல இல்லை, நான் குழாயிலே குடிச்சிக்கிறேன் முடியல மக்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியல, இதுக்கும் சேர்த்து தான் பே பண்ணியிருக்கேன். புத்திசாலி என்ன செய்கிறாங்க, டக்குன்னு 2 ஒரு தோசை 2 ஆம்லேட் அப்படியே போட்டு கொடுன்றான். கும்முன்னு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அந்த டைமில் உட்காடுறாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாம் விசா கிடச்சா போதுன்றாங்க. எப்படி நம்ம ஊர் மக்கள் பரலோகத்துக்கு போனால் போதும், எங்களுக்கு விசா கிடச்சா போதுன்றவன் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் விசா கிடைக்கிற வரைக்கும் நம்ம விசா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டாம்பிங் தான் இங்கே கையில் கொடுக்கணும். அது வரைக்கும் நான் அங்கே கொடுத்த காசு விசாவுக்கான காசு மட்டும் கிடையாது. அது வர்ற வரைக்கும், அங்கே இருக்கிற வரைக்கும் என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுப்பதற்கும் தேவையான பிரைஸ். அப்படித்தான் சிலுவையில் இயேசு கொடுத்தது அந்த உலகத்துக்கான கரையை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கான கரையத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். கை தட்டி ஒரு தடவை ஆராதிப்போம். ஆராதனை, ஆமென். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை ரமலா சக்கரமல மதியங்கு. ஆராதனை, காலையில் செய்தியில் சொல்லாத ஒன் மோர் பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ பாருங்கள், ப்ரீமியமில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, பே பண்ணிட்டீங்கன்னா, வி ஆர் ப்ரீமியம் கேட்டகரி. ஆமென் சொல்லுங்கள். நம்ம எல்லாம் வி ஆர் நாட் டிஸ்கவுண்ட் கேட்டகரி, வி ஆர் ப்ரீமியம் கேட்டகரி. உங்களுக்காக ஒரு ப்ரீமியமாக பே பண்ணியிருக்காரு. கை தருங்க அவருக்கு. ஆமென். அப்போ ஆர்டினரி கிளாஸில் தண்ணியை நீ தான் வாங்கி குடிச்சுக்கணும், காசு எல்லாம் நீ தான் செலவழிக்கணும். ஆனால் ப்ரீமியமில் எல்லாத்துக்கும் அவர் பே பண்ணிட்டார். அதனால் நீங்கள் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இந்த பூமியில் நல்ல ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பதற்கு அவர் உங்களுக்கு பே பண்ணியிருக்கிறார். என்ன பே பண்ணணுன்ற அவர் முடிவு எடுத்துக்குவார். ஆனால் என்ன சாப்பிடணுன்றது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். சார் நான் உங்களுக்கு பஃபேக்கு எல்லாம் பே பண்ணிட்டேன், நீங்கள் போய் தயிர் சாதத்தை மட்டும் போட்டு சாப்பிட்னா சாப்பிடுங்க. ஆனால் வாயில் வச்சு திணிக்க முடியாது. மஞ்சூரி, என்ன மஞ்சூரி, வாட் மஞ்சூரியன் வாஸ் தட், ஏதோ ஒன்று காலிஃப்ளவரு சிக்கன் 65 ஒரு என்ன மஞ்சூரியன் என்னமோ சொல்லுவாங்களப்பா. அதெல்லாம் இல்லை இருக்குல்ல, நீங்கள் சாப்பிடணும் தம்பி, நான் கரையான் கொடுத்துட்டேன்பா அப்படின்னு வாயை திறந்து டப்புன்னு அள்ளி இந்தா அப்படின்னு வாயில் திணிக்க முடியாது. திணிச்சா மறுபடியும் உங்கள் சுயாதீனம் பாதிக்கப்படுகிறது. அதான் அவர் சொல்லுவார், எல்லாம் பே பண்ணிட்டேன், எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். சார் இது ஃப்ரை பண்ணி சிக்கன் இதில் முட்டை இதெல்லாம் எக்கு போட்டு இது பண்ணிருக்கு சார். இது மைதாவில் பண்ணது, இது கோதுமையில் பண்ணது சார். இது ரவா இட்லி சார் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்படியாச்சும் இந்த பாலாப்போன மனசில் ஆசை வராதா? ப்ராஸ்பெரிட்டி
பற்றி ஆசை வராதா? அவனுக்கு செழிப்பை பற்றி ஆசை வராதா? ஆரோக்கியத்தை பற்றி ஆசை வராதா? இந்த காலை வேளையில் அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. உன் சரீரத்தில் எந்த பலவீனத்தோடு நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காண்டி சார் எல்லாத்தையும் அவர் பே பண்ணியிருக்கார் சார். ஆவியானவரோ இலவசமாக நமக்கு அருளப்பட்டவர்களை அறிந்து கொள்ளும்படி நமக்கு அதை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். அவர் பேசும்போது லைட்டாக எச்சு ஊறும். எத்தனை பேருக்கு ஊறுது? ஆமே, அப்படியே எச்சு ஊறினோன்னா சாப்பிடுங்க, அதான் சார் வச்சுருக்கேன். அப்போ எது வேணும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். சிறப்பாக நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழலாம், சாதாரண வாழ்க்கை வாழலாம். ஆனால் உங்களுக்காய் அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார் என்பதை மறவாதிருங்கள். இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சர்வீஸ் முட்டிக்கிறதுக்குள்ளே உங்கள் சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்தினால கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுங்க. The moment you are being here, you can receive your miracles and healings in the name of Jesus. அடுத்த வாரம் நீ சாட்சியாக தான் வர போற இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். எந்தெந்த இருதயத்தின் கதவு திறக்க சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். கதவுகள் திறக்கப்பட்டு சுகம் உண்டாகட்டும். நீண்ட காலமாக இருந்த சரீரத்தின் பலவீனங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். சோ ப்ராடக்டோட குவாலிட்டி கிரயத்தோட குவாலிட்டிக்கு இருக்கணும். அப்பதான் அது இவ்வளவு கிரயம் கொடுத்ததுக்கான ஒர்த்தது. அப்பேற்பட்ட குவாலிட்டியா உங்க சரீரம் மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். So people are not enjoying the benefits of the price. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிரைஸுக்கான அந்த பிரீமியம் ஸ்டாண்டர்ட் லைஃப் நீங்க வாழணும்னு விரும்புறாரு. நீங்க பிரீமியம் கேட்டகரி. ஆமா, அப்ப பாருங்க, அவன் சொல்ல வந்தேன், பிரீமியம் கேட்டகரியில் பே பண்ணிட்டா எல்லாமே சீக்கிரம் கிடைச்சிது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, ஆர்டினரியில் 15 நாள், பிரீமியமில் 3 நாள். என்ன சொல்ல வரீங்க? நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் 40 வருஷம் அவன் உழைச்சி என்ன ஸ்டாண்டர்டுக்கு வந்தானோ இயேசு ஏற்றுக்கொண்ட நீ அப்படி அப்படி கையத்தட்டு கையத்தட்டு. 2 ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படாத ஒரே ஜெனரேஷன்ல. ஆமென். in a very short period, in a very short period. Is it biblical? Yes, of course it is biblical. இயேசு என்னைக்கு உன் வாழ்க்கைக்குள்ள கடந்து வராரோ அன்னைக்கு உன் லைஃப் பிரீமியம் லைஃபா மாறுது. பிரீமியம் லைஃப்னா 15 நாள் மற்றவனுக்கு விசா, உனக்கு 3 நாள் விசா. மற்றவனுக்கு 15 வருஷம், உனக்கு 3 மாசம். மற்றவனுக்கு 1 ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் சம்பாதிக்கிறத உன்னுடைய ஒரே ஜெனரேஷன்ல கர்த்தர் கொடுத்து முடிப்பார். இயேசு நாமம். பைபிள் சொல்லுது, அவர்கள் படகிலே ஏறி நடுக்கடல் வரைக்கும் கஷ்டப்பட்டு போறாங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல போறாங்க. தண்டு வலித்து நடு கடல்ல கஷ்டப்படுறாங்க. அப்பொழுது இயேசு என்ன செய்றாரு? கடல் மேல் நடந்து எங்க வந்துட்டாரு? நடுக்கடலுக்கு வந்துட்டார். பாருங்க, இவங்க போய் 4 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அவர் ஒரு 10-20 நிமிஷத்துல வாக் பண்ணி வந்துட்டார். 3.5 கிலோமீட்டர், 4.5 கிலோமீட்டர், 3 மைல், 4.5 கிலோமீட்டர். நீங்க பைபாஸ் ரோட்டில் நடந்துருங்க, உங்களுக்கு நான் ஒரு டீ வாங்கி தரேன். வேற என்ன செய்ய முடியும்? அவ்வளோ செய்ய முடியும். நம்ம பைபாஸில் நடக்க முடியல, அவர் தண்ணியில் நடந்துட்டார். இப்போ அது இல்லை சப்ஜெக்ட். அவர் ஒன்று ஆவேசம்ன்றான். ஆமாம், உனக்கு புரியாததுலாம் ஆவேசம் தானே சொல்லுவேன். இம்மார்டாலிட்டி பேசினா பேய் பேய் தான், ஏன்னா உனக்கு நடக்க தெரியல. ரிவர்ஸ் த ஏஜ் பேசினா ஐயோ பேய், இது ஆவேசம். எதெல்லாம் மக்களுக்கு வந்து புரியலையோ, எதெல்லாம் செய்ய தெரியலையோ அவனெல்லாம் பார்த்து பேய் பிசாசு இப்படின்னு சொல்கிறது தான் என் வேலை. உன்னை ஆவேசம்ன்றான். கர்த்தர் சொல்கிறார், நான் தான், பயப்படாதீர்கள். ஐயா நீங்கள் தானா அப்படின்னு. உடனே அவரை படகில் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தார்கள். ஐயா வாங்க படகுல ஏறுங்கன்னு. சரி, படகுல ஏறுறாரு. பைபிள் சொல்லுது, அவர் ஏறின உடனே படகு அந்த கரையை பிடித்தது. கை தட்டுங்க. டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். உட்கார்றாரு. ஏன்னா அடுத்த சீனில் சொல்கிறாங்க வந்து அங்கே ஒரு படகு தானே இருந்துச்சு, ஒரு படகுல இத்தனை பேர் வர முடியாதே அப்படின்றாங்க. ஏன்னா 4 பேர் உட்கார்ற சீட்டில் வந்து ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க. இதில் 5 பேர் தான் போயிருக்காங்க. அதான் அவன் மிரள்றான், இவ்வளோ பேர். இது போய் இயேசு வேறு 6வது ஏறுறாரு. ஏறுனா இவன் துடுப்பை போட்டானா அப்புறம் படகு இப்படி போயிடும். அதனால் கர்த்தர் சொல்லி இதெல்லாம் ஒத்துவராதுப்பா, டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே ரெடி ஸ்டார்ட் கோ அப்படின்ற தப்புன்னு ஏறி உட்காந்தோன்னா அவன் வந்து கரையில் இருக்கான் சார். அதான் பைபிள் இந்த புத்தகத்தில் எழுதப்படாத அநேக அற்புதங்களை அவர் தம் சீஷர்களுக்கு முன்பாய் மாத்திரம் செய்தார். அவர் எழுத வேண்டும் என்றால் எழுதப்படும் புத்தகம் இந்த உலகம் கொள்ளாது. அதில் ஏதோ தெரியாமல் இந்த வரி எழுதி வச்சுட்டு போயிட்டான். கர்த்தர் நல்லவர். ஏறி உட்காந்தாராம். உட்காந்த உடனே அந்த படகு அப்படின்றக்குள்ள கரையை பிடிச்சிருச்சான்.
ஏன் சார்? பிரீமியம் சார், பிரீமியம். கை தட்டுங்க. உடனே உடனே உனக்கு பண்ண பே பிரீமியம் பே. ஸோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? பிரீமியம் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். எதிர்பாருங்கள், எதிர்பாருங்கள், விரும்புங்கள், தியானியுங்கள், கற்பனை செய்யுங்கள். ஏனென்றால் கொடுக்கப்பட்ட கரையம் அப்பேற்பட்ட கரையம். ஸோ எக்ஸ்ட்ராடினரி பிரைஸ் கொடுத்த பிறகு நீ ஆர்டினரி கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கிறது தப்புன்றார் ஆவியானவர். உன் திட்டங்கள் எல்லாம் ஆர்டினரியாகவே இருக்கு. உன் மனசில் என்ன யோசிக்கிற? இந்த வியாதி வந்து எவனுமே சோகமானது கிடையாது, அதனால் நானும் சோகமாக மாட்டேன். எதுக்கு ஆர்டினரி மைண்ட் செட் உனக்கு வந்துச்சு? when he paid extraordinary price. யார் உனக்கு சொன்னது? நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? இந்த வியாதி சுகமாகாது என்று உனக்கு சொன்னவன் கை தட்டு. யார் சொன்னவன்? யார் சொன்னவன்? யார் சொன்னது? தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கை தட்டுங்கள் இந்த ஒரு வார்த்தைக்கு. ஆமென். உங்கள் வாழ்நாளெல்லாம் எத்தனை 100 முறை இந்த வசனத்தை கேட்கிறீர்களோ அத்தனை 100 முறை நீங்கள் கை தட்ட வேண்டும் இயேசுவின் நாமத்தில். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்ப அவங்களாம் சொல்றது அவங்க ஆர்டினரி கிளாஸ்யா, ஆர்டினரி கிளாஸ். அவன் சண்டை போட்டு தான் வருவான், அவன் முட்டி முனை தான் வருவான், அவன் பாலிடிக்ஸ் பண்ணி தான் வருவான், ஒருத்தன் போட்டு விட்டு தான் வருவான், அவன் சோப்பு போட்டு தான் வருவான். அவன் வந்து மேலே வர்றதுக்கு 15 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும். ஆனால் உனக்கு நான் பே பண்ணது பிரீமியம் பிரைஸ். கை தட்டி போகிறவருக்கு ஆமென்.